السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி தமாமிலே அமைந்திருக்கக்கூடிய நியூ முஸ்லிம் கேர் அசோசியேஷன் ஊடாக நடத்தப்படுகின்ற முகநூல் வாயிலான இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே அல் குர்ஆனுடைய மாதம் என்ற ஒரு காரணத்தினால் இந்த மாதத்திலே சூரா அல் ஹுஜராத் அல் குர்ஆனுடைய 49வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய தப்சீர் வழக்கங்களை நாம் தொடராக பார்த்துக் கொள்கிறோம். இன்றைய இந்த 3வது தொடரிலே அந்த சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 7வது வசனம், அதே போன்று 8வது வசனம் குறித்து இன்றைய இந்த விளக்க வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் 6 வசனங்களை படித்திருக்கிறோம். இந்த 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிடுகிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களிடையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி, அவர் உங்களுக்கு வழிபட்டால் நீங்கள், அதாவது அநேகமான காரியங்களில், ஃபீ கஸீரின் மினல் அம்ர், அதிகமான விஷயங்கள்ல உங்களுக்கு அவர் வழிபடுவாராக இருந்தால், லஅனித்தும், நீங்கள் சிரமப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலாக்கின் என்றாலும், வலாக்கின் அல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான, உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக மாற்றியிருக்கிறான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் அந்த ஈமானை ஒரு அழகாக்கி வைத்தும் இருக்கிறான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர, அதே போல உங்களுடைய உள்ளத்திலே உங்களுக்கு குஃப்ரை, அந்த இறை நிராகரிப்பை ஒரு வெறுப்புக்குரியதாகவும் ஆக்கியிருக்கிறான். வல் ஃபுசூக, பாவம் செய்வதையும் வெறுப்புக்குரியதாக உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வல் இஸ்யான், அதே போல மாறுபாடு செய்கின்ற அந்த விஷயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பாக்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இத்தகையவர்கள்தான் யாரு, ஈமான் கொண்டு பாவங்களை வெறுப்போடு பார்த்து, குஃப்ரையும் வெறுப்போடு பார்த்து, பாவங்கள் இருந்தவர்கள் ஒதுங்கி அவர்கள் ஈமானோடு இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு சமூகம், உலாயிக ஹுமுர் ராஷிதூன், இவர்கள்தான் நேர்வழியில் பயணிப்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு, ஃபضலம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்துள்ள ஒரு ஃபضல், அதாவது ஒரு அருள்கொடைன்னு சொல்லலாம். வனிஅமா, இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைச்ச உங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு அருள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது, அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அந்த வசனம் முடிகிறது. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். ரைட். அப்ப இதுதான் அந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய 7வது வசனத்துடைய அந்த தர்ஜமா. ரைட். இந்த வசனம் குறித்து, இந்த வசனம் எதை சொல்லுகிறது? இப்ப நபி உங்களுடைய விஷயத்தில் சஹாபாக்களை பார்த்து இறங்கிய வசனம். நபி நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வந்தால் அது உங்களுக்கு தான் சிரமத்தை உண்டு பண்ணும் என்று அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தில் சொல்றான். அப்படி என்ன விளக்கம் என்ன? நபி என்பவர் யார்? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மக்களுக்கு வஹியை முன்வைக்கிறவர். அப்ப அவர் அல்லாஹ்விடமிருந்த மெசேஜை சொல்ல வேண்டும். அவருக்கு நம்முடைய சில சுய விருப்பங்களை அவரிடம் விருப்பமாக சொல்லி அதை மார்க்கமாக அவர் நடைமுறைப்படுத்துவாராக இருந்தால் அதனால் நமக்கு தான் பாதிப்பு உண்டாகும். இதுக்கு உதாரணங்களை சொன்னால் சரியாக புரிந்துவிடும். அது எப்படி அது நமக்கு கஷ்டமாக அமையும், நாங்கள் எங்களுக்கு நபி கட்டுப்பட்டு வந்தால் எப்படி அது எங்களுக்கு சிரமமாக அமையும் என்ற அந்த விஷயத்தை சில ஹதீஸ்கள் ஊடாக நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அதாவது எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. அது சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து உம்ராவுக்காண்டி வந்து தடுக்கப்பட்டார்கள். அப்ப உண்மையிலே சஹாபாக்களில் பெரும்பான்மையான சஹாபாக்கள் நாங்கள் திரும்பி போகக்கூடாது, யுத்தம் செஞ்சு சரி நாங்கள் உள்ளுக்கு போகணும் அப்படின்னு இருந்தாங்க. அதுல மிக கடுமையாக ஆலோசனை செய்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக கடுமையாக இருந்தார்கள்.
நாங்கள் யுத்தம் செய்வோம் அப்படி என்று. அப்போ அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு இலேசான விஷயத்தை சாய்ஸ் பண்றாங்க. நம்ம பிரச்சனை பண்ண தேவையில்லை, உயிர் சேதம் ஏற்படுத்த தேவையில்லை, ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செஞ்சு நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன செய்வோம், எங்களுடைய பயணத்தை முடித்துக் கொள்வதற்காக எங்களுடைய பழிப்பிராணி அறுத்து விட்டு நாங்கள் இந்த இடத்துல திரும்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முடிவு செஞ்சாங்க. அது ஒப்பந்தம் நடந்தது. அப்போ உண்மையிலேயே இங்கே சஹாபாக்கள் சொன்ன முடிவை அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டிருந்தால் அதனால் மிகப்பெரிய ஒரு இழப்பை அங்கே சஹாபாக்கள் நேரிட வந்திருக்கும். அதனால் தான் சில விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலே அவர்கள் வந்து விட்டால் சில கருத்துக்களை அவர்கள் நீங்க சொல்லுகிற போது அதை அவர் சரிகண்டு அதை நடைமுறைப்படுத்துகிற போது அது உங்களுக்கு கஷ்டமாக மாறிவிடும். ஆகவே அல்லாஹ் மார்க்கத்தை எங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்ட செய்தியோடு நம்ம நின்று விட வேண்டும். நம்மளே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உதாரணமா சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம சிலவங்க அதிக பிரசங்கித்தனமா பேசுவாங்க. இப்ப மார்க்கத்தை பொறுத்தளவுல நம்மளுக்கு பிரயாணத்துல நோன்பு விட்டு கொள்ளலாம், அதே போல தொழுகையில சுருக்கி தொழலாம். 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழ முடியும். அப்போ ஒரு பிரயாணம் போற இடத்துல இப்ப இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, நம்ம போற இடமெல்லாம் பள்ளி வாயில் இருக்குது, இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, வாகனத்துல போறோம், சொகுசா போறோம், வேண்டிய இடத்துல பள்ளி இருக்குது, என்னத்துக்கு நம்ம கசர் பண்ணணும், ஜம்மு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து நல்லதா இருந்தா கருத்து ரீதியாக நல்லா தான் இருக்குது, நல்ல சிந்தனை தான், எல்லா இடத்துலயும் பள்ளி இருக்குது, அப்ப தாராளம் போயிட்டு ஜமாத்தை தொழுட்டு போலாம் தானே அப்படின்னு முடிவெடுக்கலாம். ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, அதை இலகுபடுத்தி தந்திருக்கிறது, சலுகையா தந்திருக்கிறது. அப்ப நம்மளோட கருத்தை நம்ம திணிக்க போறது அது எல்லாருக்கும் நிச்சயமாகவும் ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுவது. அப்ப மார்க்க சொன்ன அடிப்படையை நம்ம நின்று கொள்ள வேண்டும். உதாரணமாக உது செய்யற நேரத்துல தண்ணி இருந்தும் கூட நம்ம தண்ணியை பாவிக்க முடியாத நிலை வரும், நோய் வரும், கடுமையான குளிர் வரும். அப்ப அந்த இடத்துல தயமும் செஞ்சு கொள்ளலாம், மண்ணால நம்ம செய்யறோம். இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, நமக்கு இது திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, உது செய்யறதுக்கு ரெடியாரு, அதனால அவருக்கு பாதிப்பு வரும். ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி ஒருத்தர் என்ன செஞ்சார், மரணித்து போனார். யுத்த காலத்துல போய் அவருக்கு தலையில அடிபட்டுச்சு. அப்ப அந்த நேரத்தில் அவர் ஆலோசனை கேட்கிறாரு, நான் என்ன செய்யறது. அப்ப அங்குள்ள சிலவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க குளிச்சுதான் ஆகணும், எவ்வளவு குளிரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சில சாபா தயமும் சொன்னாங்க, நான் அவங்க இல்ல குளிக்கத்தான் வேணும்னு அவர் குளிச்சார், மரணிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு அந்த செய்தி சொல்லப்பட்டோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்க, அவரை மரணிச்சு அவரை அழிச்சிட்டீங்க, அவரை நீங்கள் மௌத்தாக்கி விட்டீர்கள், கொன்று விட்டீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். கருத்துக்கள் யாரு சொன்னாலும் அந்த கருத்து மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்மளாக மார்க்கத்தின் பேரான ஒரு செய்தியை சொல்லி அதற்கு நபி வழிபட்டு வந்தா நடக்கும், அது நமக்கு சிரமத்தை உண்டு பண்ணிடும். சில ஹதீதில பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு மாதம் சம்பூர்ணமாக நோன்பு முடிச்சு கொள்ளலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மாதத்தில் 3 நோன்பு நோட்டுக்கொள்ளுங்க. இந்த ஐயாமுல் பீத்ன்னு சொல்லும் இல்லையா, வெள்ளை நாட்கள் 13, 14, 15. அப்ப இவருக்கு சொல்றார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு மாதம் பூராவே நோன்பு முடிக்க முடியும் அப்படின்றார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஆமா நீ நல்ல ஆர்வமா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆர்வப்பட்டு அவருக்கு அந்த வழியை சொல்லல. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அம்ருடைய கருத்துக்கு வழிபட்டுறது அது நம்ம எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். அப்படி இஸ்லாம் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இல்லப்பா மாசத்துல 3 பிடிச்சுக்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னா விட்டு நோம்பு பிடிச்சுக்கோ. அதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து நோம்பு, ஒரு நாள் நோம்பு விடு, ஒரு நாள் விடு, அப்ப 15 நாள். அப்ப நீங்க 15 நாளைக்கு நோம்பு மாசத்துல வச்சுக்கொள்ளுங்க அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிறந்த நோம்பாக தாவூத் நபியுடைய அந்த நோம்பை சொன்னார்கள். அப்ப தான் விரும்புகிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ரசூலுல்லாவை கொண்டு வந்து நிறுத்துற போல அது நமக்கு கஷ்டத்தை தான் கொண்டு வரும். அதே போல பாத்தீங்கன்னா அவர் திருப்பி கேட்கிறார், எனக்கு குர்ஆனை நான் குர்ஆனை என்னால் அதிகமாக ஓதிக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆனை நீ என்ன செஞ்சுக்கோ, மாசத்துல ஒரு தடவை ஓதிக்கொள்ளுனா 30 நாள்ல குர்ஆனை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. இல்ல அவர் சொன்னா எனக்கு அதை விட 7 மணி, அப்ப 20 நாட்கள் ஓதிக்கொள்ளுங்கண்ணா. இல்ல அதை விட எனக்கு குர்ஆனை ஓதிக்கொள்ள முடியும்டா, அப்ப 10 நாட்களுக்குள்ள குர்ஆனை ஓதி முடிச்சுக்கொள் அப்படின்றாங்க. அப்ப அந்த தோழர் என்ன செய்யறாரு, இல்ல நான் 10 நாளையும் விட அதை விட ஷோர்ட்டாக என்னால் ஓதிக்கொள்ள முடியும், குறைந்த நாட்கள் என்னால் ஓத முடியும். உடனே ரசூலுல்லாஹ் ஒரு வீக்கை கொடுத்தாங்க, ஒரு கிழமை 7 நாட்கள், இந்த 7 டேஸுக்குள்ள குர்ஆனை ஓதி முடிச்சுக்கோ, அதுக்கு குறைவான நாட்களில் குர்ஆனை ஓதி முடித்து விடாதேன்னா. அப்ப இவருடைய கருத்துக்கு அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட்டு வந்திருந்தா அது சிரமமாக இருந்திருக்கும், அது அவங்களுக்கும் கஷ்டம் தான், அப்படி ஓதி முடிக்க கஷ்டம். அப்ப குர்ஆனை அழகாக ஓத வேண்டும், முறையாக ஓத வேண்டும். அதனால ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்க குர்ஆனை நீங்கள் சம்பூர்ணமாக. இன்னைக்கு நாங்க பாக்குறோம்
ஒரு நாள்லயே 30 குர்ஆன் 40 குர்ஆன் ஓதுறாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யும் புரட்டுமாக செய்யக்கூடிய, தொழிலுக்கு செய்யக்கூடிய வேலைகளா இருக்குது. அப்ப இஸ்லாம் காட்டாத ஒரு வழிமுறை. குர்ஆனை நீங்க மேக்சிமம் என்ன செய்யணும்னா 7 நாட்கள் தான் ஓதுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். ஒரே நாள்ல குர்ஆனை ஓதுறோம் அப்படி என்றெல்லாம் நீங்க செய்வாங்க. சில இடங்கள்ல கியாமுல் லைல் என்ற பேர்ல தொழ வச்சு ஒரு நாள்லயே குர்ஆனை ஓதுறாங்க, ஒரு நைட்ல ஓதுறாங்கன்னு சொல்லி வரன்னு ஓதுவாங்க. அப்ப இது உண்மையிலே நம்மளே கஷ்டப்படுத்திக் கொள்வது. எதுக்காக செய்யறாங்க? இது ஒரு இபாதத் இல்ல, இது ஒரு பெருமைக்காக செய்யற ஒரு வேலை. அப்ப அதனால இஸ்லாம் நமக்கு, இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ் 1976 விளக்கத்துல வருது, நீங்க 7 நாட்கள்ல நீங்க குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுதான் ஒரு சக்தி உள்ளவராக இருந்தாலும் ஒரு இலேசான ஒரு வழியை காட்டி கொடுக்குறாங்க, ஈஸி வேயை காட்டி கொடுக்குறாங்க. அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமையாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் எதை தேர்வு செய்வாங்கன்னா, அதாவது இலேசானதை, எது இலகுவானதாக இருக்கதோ அந்த விஷயத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வலிமையாக இருந்தது. அப்ப நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்கின்ற ஒரு புத்திமதிதான், எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொண்டு எங்களை நாங்களே இபாதத் என்ற பெயரால் கஷ்டப்படுத்திக் கொண்டு போகக்கூடாது. இப்ப உதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே 3 தோழர்கள் நபிகளாருடைய அறைக்கு பக்கத்துல இருந்து பேசுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட அமலை பாக்குறாங்க, நபியோட இபாதத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த 3 பேரும் பேசுறாங்க, நான் இரவெல்லாம் இதுக்கு போற தூங்க மாட்டேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவ்வளவு இபாதத் செய்யறாங்க. தாவெல்லாம் நான் தூங்க போறல, இதுக்கு போறது. இன்னொருத்தர் முடிவு வச்சுறாரு, இல்ல நான் பகலில் நோன்பு வைக்க போறேன், தொடர் நோன்பு. இன்னொருத்தர் முடிவு செய்யறாரு, நான் திருமணமே செய்ய மாட்டேன், ஏன்னா திருமணம் முடிச்சா தான் இபாதத் செய்யலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையுள்ள இருந்து ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து இவங்க பேசுறது, பள்ளியில இருந்து பேசுறது விளங்குது. நம்ம வெளியில வரான், யார் இந்த இப்படி பேசினவங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து அவங்க சொல்றாங்க, அதாவது நானும் அப்பா திருமணம் முடிச்சிருக்கிறேன், ஆனா இபாதத் செய்யறேன். ஆகவே நீங்க திருமணம் முடிக்காம எல்லாம் இருந்து அப்படி ஒரு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. நீங்க திருமணம் முடிங்க. அதே போல நானும் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், தொடர் நோன்பு வைக்கல. அதனால நீங்க அப்படி பிடிக்காதீங்க, தொடராவே நோன்பு வைக்காதீங்க. இரவெல்லாம் நின்று வணங்குறேன், யார் தூங்காமலுக்கு விழித்திருந்து வணங்க போறேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் தூங்குறேன், எலும்பி அமல் செய்கிறேன், தூங்கித்தான் நான் இபாதத்துகளை செய்கிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே மார்க்கத்தில் நமக்கு தரப்பட்ட அந்த விஷயத்தோடு நாம் நிற்க வேண்டும். அதில் நம்முடைய உள திருப்தி, மன திருப்தி, நம்முடைய மன உச்ச இதையெல்லாம் போட்டு விடக்கூடாது. இப்ப நீங்க பிரயாணத்துல நோன்பு விடுறதுக்கு அனுமதிக்குது. பிரயாணம் போறதா இருந்தா ஒரு நோன்பு பிடிக்கலாம், ஒரு சக்தி இருக்குது, அவர் நோன்பு பிடிக்கிறது விரும்புறார், பிரச்சனை கிடையாது. ஆனா மார்க்க நமக்கு என்ன செஞ்சிருக்குது, நோன்பு விடுறதுக்கு, அதை விட்டதுக்கு பிறகு பெரிய ஒரு நாள்ல நாம் என்ன செய்யலாம், அந்த நோன்பை கலா செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்தாரு. அப்ப அதனால ஒருவர் நோன்பு பிரயாணத்தில் விட்டுறாருன்னா அவர் நம்ம பழிக்க தேவையில்லை, அவரை நம்ம இழிவா பார்க்க தேவையில்லை. மார்க்கத்தும் அவருக்கு வழங்கி இருக்கிற சலுகை. அப்ப இது மாதிரி மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் அதை இலகுவாக நமக்கு தரப்பட்டது, நம்ம இலகுவாக அதை நாம் செய்யணும், நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையில ஜம்மு கசர் என்ற மாதிரி இந்த மாதிரி தொழுகையுடைய விஷயங்களில் பிரயாணங்கள் போடுற நேரத்தில் தொழுகை சுருக்குவது சேர்ப்பது என்பது நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதைத்தான் இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க உங்களோட கருத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னு வைங்க, உங்க அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் அவர் அணிபடிஞ்சு வந்துட்டாருன்னு சொன்னா அது உங்கள் மீது சிரமமா போயிடும். அப்ப கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இதுல நம்ம தெளிவா இருக்கோம். நான் எப்பொழுதும் எங்களுடைய இபாதாக்கள், நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை பொறுத்தளவில் அது இஸ்லாம் சொல்ற அந்த கன்செப்டை தாண்டி போய்விடக்கூடாது. இஸ்லாம் சொல்ற அந்த அடிப்படைக்குள்ள நின்றுதான் நம்முடைய வணக்கங்களை செய்யணுமே தவிர அதுக்கு மாற்றமாக நம்மளை வருத்தி செய்யக்கூடாது. இப்போ உதாரணமா ரமலானுடைய மாதம் வந்தீங்கன்னு சொன்னா சில இடங்களில் தராவி என்ற பேரால 22 ரக்காத்துல் தொழுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லா காலத்திலும் 11 விட அதிகமாக தொழல என்ன ஆயிஷா அம்மா சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு இபாதத் என்ற பேரால இந்த 22 ரக்காத்துகளை மிக சிரமப்பட்டு சிலவங்க தொழுகிறாங்க. இன்னும் சொல்ல போனா பிந்தின 10 வந்த உடனே இந்த 22 தராவியும் தொழுவாங்க, பிந்தின 10 திருப்பி 11 கியாமுல் எழும்பாங்க, நட்னீசில கியாமுல். அப்ப இந்த 22 கிட்டத்தட்ட 33 ரக்காத்துகளை ரொம்ப சிரமப்பட்டு தொழக்கூடியவர்களுமே பார்க்கிறோம். ஆனா இப்படி தொழுகிறவங்களை பாத்தீங்கன்னா ஃபர்தான தொழுகைக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இப்ப நைட்ல நல்லா
இந்த தொழுகையை தொழுவாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா அதே தொழுகையை தொழுட்டு பார்த்தா சுபவுக்கு ஆக்களை காண முடியாது. அப்ப இது மிகப்பெரிய ஒரு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். அப்ப இது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அப்ப இந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்க என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கிற பொழுது அந்த அந்த 11 ரக்காத்துகளை விட அதிகமா தொழலைன்னா நம்ம அதை தொழுட்டு போக வேண்டியதுதான். அப்ப இது ரமலானுடைய காலத்தில் வாஜிபும் கிடையாது, நமக்கு ஒரு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. அதை செய்தால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இரவில் நின்று ரமலானுடைய காலத்துல ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நம்ம நின்று வணங்குற பொழுது நம்முடைய சிறிய பாவங்கள் அதுக்காக நம்ம நின்று வணங்குறோம். ரமலான்ல ஒரு ஸ்பெஷலாக ஒரு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு இமாமோடு சேர்ந்து நாங்கள் இந்த 11 ரக்காத்துக்களையும் ஒரு இமாமோடு நின்று தொழுகிற பொழுது அவர்களுக்கு அந்த இரவு ஃபுல் நைட்டுமே நின்று வணங்கின நன்மை அவருக்கு பதியப்படுது என்று ஹதீஸ்ல வருகிறது. அப்ப அந்த நன்மையை அடையிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், அங்க அந்த தொழுகையை ரமலான்ல நிறைவேற்றும். அது அல்லாத காலங்கள்ல இந்த ஃபாய்தா கிடையாது. அதாவது ரமலான்ல நின்று வணங்குறதுக்குரிய நன்மை கிடைக்கிற மாதிரி ஏனைய காலங்களில் நம்ம இதை தொழுதால் நம்முடைய சிறிய பாவம் மன்னிக்கப்படுவது, இரவல நின்று வணங்கி நன்மை இல்லை. ஆனா அந்த தொழுகையை நாம் தொழுகிற பொழுது அந்த தொழுகையை தொழுவதற்கான நன்மை கிடைக்கும். அந்த சுண்ணத்தை நாம் நிறைவேற்றும் என்ற அடிப்படையில் அந்த நன்மை கிடைக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணாவை நம்ம செய்கிறோம் என்ற அடிப்படையில் அதை நம்ம செய்யாவிட்டா கூட அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா ஃபர்லை விட்டா அல்லாஹ் கேட்பான். அப்ப நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்கள் நம்மளை நாம கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எது நமக்கு இலகுவானதோ, மார்க்கத்தில் எது சலுகையாக தரப்பட்டிருக்கிறதோ அது சலுகையாக பார்க்கிற ஒரு மனோலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கனிமான சகோதர சகோதரிகளை, ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த அல் குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் இந்த ஹுஜராத்துடைய இந்த குர்ஆனுடைய 7வது வசனம் நமக்கு தருகின்ற படிப்பினை நாங்க எங்களுடைய சுய அதிகாரம், மனோ இச்சை, மனோ விருப்பத்துக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய மார்க்க நமக்கு எதை மார்க்கம் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படைகளோடு நின்று இந்த வழிமுறை செய்வதைத்தான் இந்த வசனம் தூண்டுகிறது. ஆகவே அது அல்லாஹ்வோட நமக்கு கிடைச்ச ஒரு ஃபضل என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வோட ஒரு அருள், அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமா அப்படின்னு சொல்றான். ஆகவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த அல் குர்ஆனை வசனத்தினூடாக பயன்பெற்ற மக்களாக, படிப்பினை பெற்ற மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு தொடரிலே ஏனைய வசனங்கள் குறித்து பார்ப்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.